ஹாய், நான் சார்நாத். இன்ட்ரடக்ஷன் டு மெஷின் லேர்னிங் தமிழ் கோர்ஸை இன்னொரு டிஏ. ஸோ இந்த வாரம் ப்ரொஃபஸர் பார்த்தோம்னா கே நியரஸ்ட் நெய்பர், டெசிஷன் ட்ரீ, அப்புறம் நைவ் பேஸ் அல்காரிதம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்த வாரம் நம்ம வந்து இந்த 3 அல்காரிதமையும் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுவும் பைத்தனில் பண்ண போகிறோம். போன வாரம் என்னெல்லாம் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணமோ, நம்பையாக இருக்கட்டும் இல்லை பைத்தன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாடியூல்ஸ் வச்சு தான் இந்த அல்காரிதம்ஸையும் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம டேட்டா செட் பார்ப்போம். ஸோ இங்கே நான் வந்து எக்ஸாம்பிள் டேட்டா செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ரெட் கலர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா கிளாஸ் 0ல் இருக்குது, ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா கிளாஸ் 1ல் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த 3 அல்காரிதமையும் கோட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்னால் என்ன? ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த க்ரீன் கலர் பாயிண்ட் தான் நம்மளோட டெஸ்ட் டேட்டா. இதுதான் என்ன கிளாஸ்க்கு இது போகணும் அப்படின்றத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கிளாஸ் ரொம்ப கிட்டக்க இருக்கோ அந்த கிளாஸுக்கு இந்த டேட்டா பாயிண்ட்டை அசைன் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் ஒரு டேட்டா பாயிண்ட் வச்சு இல்லை, மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு. இப்போ சப்போஸ் நான் வந்து நிறைய பேர் வந்து என் குரூப்பில் செஸ் ஆடுறாங்கன்னா நானும் அந்த ஈவென்ச்சுவலாக செஸ் ஆடுவேன். ஸோ அதுதான் வந்து இல்லை நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க, கிரிக்கெட் பிடிக்கும்னா எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட பேசிக்கான ஐடியாவே. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு மெஷரை நம்ம வந்து கொண்டு வரும். ஸோ யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, நம்மளோட நார்மல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். ஸோ இப்போ √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து எல்லா பாயிண்ட்டோடையுமே கம்பேர் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி எந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிட்டக்க இருக்கும் அந்த பாயிண்ட்ஸோட லேபிள் வச்சு நம்ம வந்து இந்த பாயிண்ட்டுக்கு லேபிள் அசைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். ஸோ இதை எப்படி நம்ம கோடிங்கில் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்னா, நம்பை மாடியூல் இம்போர்ட் பண்ணோம். இந்த கலெக்ஷன்ஸ்ன்ற மாடியூல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம வந்து எழுதுறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து போன வீக்கில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 2 பாயிண்ட் இருந்ததுன்னா நான் வந்து அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது 0.1 - 0.2 the whole squareோட சம்மை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ நான் என்னோட பேசிக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இந்த ஃபங்க்ஷனில் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் கேஸ் 2,3, 5,7. ஸோ நம்மளோட அவுட்புட் என்னவா வரணும்? இப்போ எனக்கு வந்து 2,3, 5,7 அப்படின்னு இருந்ததுன்னா என்னோட அவுட்புட் வந்து 2 - 5 the whole square plus 3 - 7 the whole square, இதோட ஸ்கொயர் ரூட். அதை எடுத்து பார்த்தோன்னா √9 + 16 which is √25 which is 5. ஸோ எனக்கு 5ன்ற ஆன்சர் வரணும். இப்போ 5ன்ற ஆன்சர் வந்து தான் என்னோடய ஃபங்க்ஷன் தான் கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம பார்த்தோன்னா 5ன்ற ஆன்சர் வருது. ஸோ என்னோட டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷனுக்கு போவோம். ஸோ எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம்? ஸோ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட், அதாவது என்னோடய டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் எல்லா பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஆல் பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் எனக்கு என்ன இருக்கும்? செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த எல்லா டிஸ்டன்ஸஸையும் நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்சஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில். அதுக்கப்புறமா கே பாயிண்ட்ஸோட கே இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கே பாயிண்ட்ஸோட லேபிளை மட்டும் நான் எடுக்கணும். அதுக்கப்புறமா நான் அதோட மெஜாரிட்டி என்ன அப்படின்றத எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த லேபிள், இது என்ன லேபிள் வருதோ அதுதான் என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளோட பேசிக்கான அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதமை நம்ம வந்து இங்கே கோடாக எழுதியிருப்போம். ஸோ இப்போ முதல்ல பார்த்தோம்னா எல்லா எக்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்குமே நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா அதை வந்து சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் எப்படி பண்ணுறோன்னா, இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு டப்பிள் இருக்குது. ஸோ இதை வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பெராந்திசிஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்ம டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து வேல்யூ ஆஃப் 0, இது வந்து 0th பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே பைத்தனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ன்றது 0th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இந்த 0th இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து மொத்த இந்த டப்பிளையும் எல்லா டப்பிள்ஸுமே வந்து நம்ம சார்ட் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கே வேல்யூஸை நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கே வேல்யூஸை நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட லேபிள். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணேன்னா டிஸ்டன்ஸையும் லேபிளையும் மட்டும் நான் வந்து இங்கே டப்பலாக வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த எல்லா லேபிள்ஸையும் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தான் நம்ம இந்த கவுண்டர் அப்படின்ற வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு நான் மோஸ்ட் காமன் எலமெண்ட் என்ன அப்படின்றத நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மோஸ்ட் காமன் எலமெண்ட்டை தான் நான் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான அல்காரிதம். ஸோ இப்போ நம்ம என்ன அல்காரிதம் நம்ம வந்து எழுதினோமோ அதே தான் நம்ம இங்கே வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து 7,7 அப்படின்ற டேட்டா பாயிண்ட்டுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து 0 அப்படின்றது வருது. ஸோ இதை வந்து லைட்டாக விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட 7,7. இதுதான் நம்மளோட நெய்பர்ஸ். ஸோ இது ஒரு நெய்பர், இது ஒரு நெய்பர், இது ஒரு நெய்பர். ஸோ இந்த 3 நெய்பர்ஸ் வச்சு இருக்கிறதுலே அஃப்கோர்ஸ் இங்கே நமக்கு டேரெக்டாகவே தெரியுது இந்த ரெண்டுமே வந்து கிளாஸ் 0ல் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் தான் கிளாஸ் 1 இருக்குது. ஸோ அதனால் இந்த க்ரீன் பாயிண்ட்டும் கிளாஸ் 0வாக தான் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கான KNN அல்காரிதம் பைத்தனில் எப்படி வந்து எழுதணுன்றது. ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் அசைன்மெண்ட்ஸையும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.